தந்தை பெரியார் இழிவுபடுத்துவோர் யாராக இருந்தாலும் அவன் ஈனப்பிறவிதான், அவன் ஈனப்பிறவிதான், அவன் ஈனப்பிறவிதான். சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் அங்க நீங்க பரந்தூர் விமான நிலையம் நீங்க பாதிப்பு ஏற்படுத்துது, இங்க விவசாயிகள் நிலங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, இங்க இருக்கிற நீர்நிலைகள் பாதிக்கப்படுறாங்க. அப்பனா யூ சஜஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சைட். கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் இந்திய கூட்டணியை வெற்றி பெற வைத்தனர். அந்த வகையில் இந்த இடைத்தேர்தலிலும் இந்திய கூட்டணியின் வேட்பாளரான வி.சி. சந்திரகுமாரை அவர்கள் வெற்றி பெற வைப்பார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் இது தந்தை பெரியாரின் மண். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு சமூக நீதியில் வழிகாட்டுகின்ற ஒரு கலங்கரை விளக்கமாக தந்தை பெரியார் திகழ்ந்தார். இன்றைக்கு தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் முன்னணி வைக்கின்றது என்றால் அதற்கு கல்வி வளர்ச்சி தான் காரணம். அப்படிப்பட்ட அந்த கல்வி வளர்ச்சிக்கு அடித்தளத்தை ஏற்படுத்தியது திராவிட இயக்கமும் தந்தை பெரியாரும். பெண்கள் உரிமை, இன்றைக்கு பெண் சமுதாயம் முன்னேறியிருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார். இப்படிப்பட்ட சமுதாய வளர்ச்சிக்கு, பெண் உரிமைக்கு பாடுபட்ட தந்தை பெரியாரை புண்படுத்திய ஈனப்பிறவிகளுக்கு தந்தை பெரியார் பிறந்த மண்ணான இந்த ஈரோட்டு மக்கள் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். அதற்கு முழு நம்பிக்கையுடன் நாங்கள் இருக்கின்றோம். இன்னைக்கு ஆங்கில புலமை இருக்குன்னா அதுக்கு இருமொழி கொள்கை தான் காரணம். இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்கள், மாணவர்கள் இன்னைக்கு இந்த ஆங்கில புலமையினால இன்னைக்கு உலகமெங்கும், ஐரோப்பா, அமெரிக்கா, இன்னைக்கு எல்லா பல நாடுகளில் இன்னைக்கு பல்வேறு துறைகளில் அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னா அதுக்கு காரணம் ஆங்கில புலமை. அந்த ஆங்கில புலமைக்கு காரணம் இருமொழி கொள்கை நம்ம சொல்ல முடியும். இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு, நீங்க சமூக நீதிக்கு, இன்னைக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அடித்தளம் பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் தான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதரை, நமக்காக பாடுபட்ட ஒரு மனிதரை இழிவுபடுத்துவோர் யாராக இருந்தாலும் அவன் ஈனப்பிறவிதான், அவன் ஈனப்பிறவிதான், அவன் ஈனப்பிறவிதான். சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் அங்க பரந்தூர் போயிருந்தார். அவர் பொறுத்தவரைக்கும் படிச்ச இளைஞர். நீங்க பரந்தூர் விமான நிலையம் நீங்க பாதிப்பு ஏற்படுத்துது, இங்க விவசாயிகள் நிலங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, இங்க இருக்கிற நீர்நிலைகள் பாதிக்கப்படுறாங்க. அப்பனா யூ சஜஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சைட். சகோதரர் விஜய்க்கு நான் சொல்றேன், நான் உங்ககிட்ட உங்களுக்கு ஆள்பலம் இருக்கு, பணபலம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நீங்க ஒரு கன்சல்டன்ட், இண்டிபெண்டன்ட் கன்சல்டன்ட் நீங்க பிடிச்சிட்டு நீங்க ப்ராப்ளி ஒரு மாசத்துக்குள்ள நீங்க இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க விவசாய நிலங்கள் இங்க இல்ல, அவ்வளவு கிடையாது, நீர்நிலைகள் இங்க கிடையாது. அப்போ பரந்தூருக்கு பதில் இங்க ஒரு 5000 ஏக்கர் நீங்க கையகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மாசத்துக்குள்ள 2 மாசத்துக்குள்ள நீங்க தமிழக அரசுக்கு சொல்லுங்க, நானும் வரவேற்கிறேன் நான். பட் அதே வேளையில சில பேர் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, டங்ஸ்டனும் இதையும் கம்பேர் பண்றாங்க. டங்ஸ்டனுக்கு நீங்க எதிராக நீங்க குரல் கொடுத்தீங்க, அப்போ ஏன் பரந்தூருக்கு நீங்க குரல் கொடுக்க மாட்டேங்கிறேன்? பரந்தூருக்கு நான் சொல்றேன், நான் இன்னைக்கு சொல்றேன், அரசாங்கமும் சரி, அதிகாரியும் சரி, அங்க இருக்கிற விவசாயிகளுடைய என்ன ஒரு கிராமம் கூட பாதிக்கக்கூடாது, 10 விவசாயிகளோட பாதிக்கக்கூடாது என்னுடையது. அதே வேளையில இந்த திட்டமும் வர வேண்டியது. பட் டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் அங்க நாயக்கர்பட்டி, அங்க அரிக்காப்பட்டி, அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 2022 இது ஹை பயோடைவர்சிட்டி சைட்னு சொல்லிட்டு 2022 அறிவிச்சிருக்கிறாங்க. அங்க இருக்க பொறுத்த வரைக்கும் அங்க அதாவது தமிழ்நாட்டுடைய வரலாறு, சபனப்படுகைகள், அதே மாதிரி உங்களுக்கு அரிய வகை பறவைகள், விலங்குகள் வந்துட்டு போற அந்த இடம் இருக்கு. 7 குன்றுகள் இருக்கு. அந்த பகுதி மக்கள் கிட்ட நான் அரசியல்வாதியே கிடையாது, தனிப்பட்ட முறையில் நான் ஒரு விசாரணை மேற்கொள்ள போது அந்த ஜனங்க அழுகுறாங்க. அவங்க என்ன பயப்படுறாங்க, எங்களுக்கு அரசியலே வேண்டாம், எங்களை காப்பாத்துக்குன்னு சொல்லி பண்றாங்க. அங்க பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வேற அங்க ஒரு உன்னிப்பான இதே நீங்க டங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வேற இடங்கள் எடுக்கலாம். நீங்க அந்த நாயக்கர்பட்டியில் எடுக்கணும் மாத்திரம் கிடையாது, தமிழ்நாட்டில் சரி, இல்லை நீங்க இந்தியாவில் இருக்க பிற பகுதியில் அந்த கனிம வளத்தை டங்ஸ்டன் நீங்க எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு மாற்று இடம் நீங்க எடுக்கலாம். பட் அதே நேரத்தில் பரந்தூர் பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த மாதிரி மாற்று இடம் போகாத ஒரு சூழ்நிலை பரந்தூர் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க.